மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் அமையாமல் ரொம்ப டென்ஷனாக இருந்தவா எங்கே போய் சம்சாரத்தை பேசுறது, எங்கே போய் எங்கள் ஆத்துக்கார்ட்ட பேசுறது அப்படின்னு கவலைப்பட்டவங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும். கை நிறைய காசு, அள்ள அள்ள குறையாத பணம், அந்த ஆசையை நிறைவேற்றி தருவார் குரு பகவான். வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி, குடும்பத்துல மகிழ்ச்சி, நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் அவங்க கைக்கு வர்றது, பொருளாதார நிலையில மிகப்பெரிய மாற்றங்கள், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்தை அவங்க டெடிகேட் பண்ணுவாங்க. தேர் டைம், மணி. புதன்கிழமை அன்னைக்கு 4 to 5 குரு வர வரும். பச்சை பயிறு பாயசம் நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிற கன்னி பெண்களுக்கு அது கொடுத்தோம்னா மனைவினால் வர பிரச்சனைகள், தொழில் மூலியமா வர பிரச்சனைகள் இதெல்லாம் தடையில்லாமல் குரு பகவான் என்ன கொடுக்குதோ பாதகம் இல்லாமல் இதை கொடுக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? வேல்முருகன் சார் சொல்லுங்கள். இந்த வருடம் பார்த்தோம்னா குரு பயிற்சி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு வருவார். அதே நேரத்தில் உச்சமாகிற வீடு, அதாவது குரு உச்சமாகிற வீடு கடகம். பொதுவாக குரு உச்சமாகும் போது என்ன நடக்கும், அதாவது உலக பொது பலன்கள் உலக இதில் பார்க்கும் பொழுது குரு உச்சமாகும் போது இப்போ இவ்வளோ நாள் தங்கம் விலை ஏறிட்டு இருந்தது இல்லையா, அந்த தங்கத்துடைய விலை ஒரு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக்ஸாக வந்துடும், அதாவது ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தங்கம் விலை பெருசாக ஏறாமல் போகும். அதே நேரத்தில் இப்போ இந்த கடல் வழி இதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த ஈரான் பிரச்சனையில, அந்த விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார நிலையில உலகம் இன்னும் மேல அதிகரிக்கக்கூடிய நிலை. இப்போ பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்போ கேஸ் விலையில இருந்து இந்த ஏற்றம்லாம் வந்ததுனால இப்போ குருவும் உச்சத்துக்கு போற பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். உலகமே இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளியே வரக்கூடிய நிலை. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸா இந்த ட்ரம்ப் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், ஒரு நாட்டோட போர், அது மட்டும் இல்லை ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு அதிபரை தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அப்புறம் ஈரான் இந்த போரில் உலக பொருளாதாரமே எல்லாம் மாறி இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சியில் வரப்போகுது. இது ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உலக அளவில் பொருளாதாரத்தில் நல்ல விருத்தி அடைகிறதையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுது. ஓகே, மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்கள், 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்கு? 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பான கேரக்டர் என்ன தெரியுங்களா? என்ன சார்? அதுக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். மிதுன ராசி. ஓகே, புதன் தான் அவருடைய கேரக்டரை புத்திசாலித்தனம், எதுலையுமே ஒரு சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தில் ஜெயிச்சுட்டு வருவான். பார்ன் வித் இன்டெலிஜென்ஸ். நிச்சயமா ஒரு பெரிய சபைகள்ல உட்கார்ந்தா போறோம், அவருடைய இன்டெலிஜென்ஸ் பேசும், தனித்துவமா தெரிவாங்க அவர். அதே மாதிரி ரொம்ப சிரிப்பா சந்தோஷமா தன்னை வச்சுக்கொள்ளக்கூடிய ராசி அது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த குரு பகவான் 2வது ஸ்தானத்துக்கு வர, நீங்க பொதுவாக லைஃப்ல என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, இப்போ என்ன எதிர்பார்ப்பீங்க? அடுத்து என்ன வேணும்னு நினைப்பீங்க லைஃப்ல? நான் கொஞ்சம் கோக்கு மக்கள் டெய்லி ஒரு 100 கோடி வந்தா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பணம் நினைப்பீங்களா? கை நிறைய காசு, அள்ள அள்ள குறையாத பணம், அதான் ஆசை. கரெக்ட். அந்த ஆசையை நிறைவேற்றி தருவார் குரு பகவான். எவ்வளவு கேட்கிறோ அவ்வளவு நடக்கும். ஆனா கூட ஒரு வரியை சேர்த்துக்கணும், வெள்ளத்தனையே மலர் நீட்டம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு முயற்சி பண்ற இடம் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். ஒரே ஆளுதான். ஒருத்தருக்கு சுக்கிர பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கு, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிறார், இன்னொருத்தர் பெட்ரோல் இதுக்கே உரிமையாளரா இருக்கு. 2 பேருக்கும் சுக்கிரன் தான். அப்ப என்ன அர்த்தம்? உங்க முயற்சி அங்க திருவனையா. அப்ப இப்ப என்ன ஆகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2வது ஸ்தானத்துக்கு வரப்போற குரு பகவான் நல்ல தன வாழ்க்கையை தருவார். முக்கியமா அடிமனசுல ஒன்று இருக்கும், நீங்க சொல்லாம இருப்பேன், எப்போ சார் கல்யாணம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா குரு பலம் வருது. அதனால அப்படி கல்யாணத்தை எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வந்துருது. சூப்பர். நம்ம வீட்டில் பிள்ளைகள் படிக்க மாட்டேன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், மிதுன ராசி குழந்தைகள் தான் நான் ஸ்கூலுக்கு போறேன்னு இப்போ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆரம்ப கல்வியில குரு பகவான் உட்கார்றாரு. பெரிய முன்னேற்றம். மனுஷாளுக்கு வரக்கூடாத விஷயம் என்ன? வியாதி. ரொம்ப போட்டு உடம்ப படுத்துறது, எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த வியாதி தான் என்னை படுத்துறது அப்படிங்கிறவாளுக்கு வியாதிகள் எல்லாம் நிவாரணம் ஆகக்கூடிய நேரம். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பா, கடன் வச்சுட்டு இருப்பா, பிசினஸ்ல போட்டோம். இந்த கொரோனா பீரியட் ஆரம்பிச்சு
என் வாழ்க்கையில கஷ்டம்தான் மிதுன ராசிக்காரா சொல்லிட்டே இருப்பா. 5 வருஷமா நான் நிமிர்ந்தே வரல சார், பெரிய கஷ்டம்பா, ஏகப்பட்ட கடன், இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய காலம், எவ்வளவு கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய காலம் வருது. சில பேர் என்ன பண்ணிருப்பா, இவ சும்மா இருந்தா கூட இவங்களை அவமானப்படுத்திருப்பா. அப்படி ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு ராசி, அவமானப்படுற ராசி. அப்படி அவமானப்பட்டதெல்லாம் இப்ப நீங்கும். யார் அவமானப்படுத்தினாலும் அவளை இவரை சொல்லுவா, பெரிய ஐயா அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம். அவங்க வாயாலே பாராட்டு. உங்களை எதிர்த்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் உங்களை பாராட்டுவாங்க. அதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பா. நல்ல ஸ்டெடியான வேலை, நிரந்தர வேலை இப்ப கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வாழ்க்கை ரொம்ப பாதிப்பு இருந்திருக்கும், வேலையில பாதிப்பு இருந்திருக்கும். இப்ப நிரந்தர வேலை கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நம்பர் 1 வருவாங்க. இப்போ எவ்வளவு பெரிய யோகங்கள் பாருங்க வாழ்க்கை. மிதுன ராசிக்கு ரொம்ப டாப்பா இருக்கு இந்த குரு பயிற்சி. மற்ற ராசிலாம் மிதுன ராசியா இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. மிதுன ராசியில பிறந்திருக்க கூடாதான்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி ராசி. மகேஷ் சார் சொல்லுங்க, மிதுன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஜாக்பாட் டைம். இந்த மாதிரி ஜாக்பாட் டைமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் யாருக்கு, எனக்கு மிதுன ராசிங்களா அப்படின்னு மிதுன ராசி கேட்பாங்க. எனக்கு ஜாக்பாட் டைமா அப்படின்னு பல நேரம் யோசிப்பாங்க. எப்பவுமே இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கையில வரணும், அது இல்லைன்னா அவங்களால அது ஏத்துக்கவே மாட்டாங்க. நல்ல நேரம் சார், ஓ சரி அப்படின்னு இருப்பாங்க. அவங்க அந்த பாடி லாங்குவேஜே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவர்களுக்கு எப்பவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நடந்தால் தான் அவர்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, ஒரு சொன்னதெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு நல்ல டைமாக இப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்திருக்கு. சூப்பர். மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் அமையாமல் ரொம்ப டென்ஷனாக இருந்தவா, எங்கே போய் சம்சாரத்தை பேசுறது, எங்கே போய் எங்கள் ஆத்துக்கார்ட்ட பேசுறது அப்படின்னு கவலைப்பட்டவங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும். சூப்பர். ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்தை அவங்க டெடிகேட் பண்ணுவாங்க. தேர் டைம், மணி, இது எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு பிரச்சனை வரும். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இருக்கலாம், உடம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கலாம், ஏதேனும் ஒரு சின்ன விரயங்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். சப்போஸ் வெளிநாடு கூட பிரயாணங்கள் மாறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இடம் வாங்கிடுவாங்க, இல்லை பணம் சேர்த்துருவாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய காதல்லாம் மலரும். அவங்க இப்போ தான் சிங்கிள்ஸாக இருக்காங்க, டபுள்ஸாக நிறையா நிறைய அன்பு, காதல் எல்லாம் மலரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத இங்கே பார்க்க முடியும். நீங்கள் இதை சொன்னோன்னு ஒரு முகத்தில் மலர்ச்சி பாருங்க, அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. அடுத்தது உடல் உபாதி. ஜிம்முக்கு பணம் தான் கட்டியிருக்கேன், ஓடுறேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அதுதான் அந்த ஒபிசிட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போன்று பிரிந்தவர்கள் ஒன்றும் சேரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். சண்டை பிரச்சனையெல்லாம் வரும். டிவியில் அவங்க 4 பேர் உட்காந்து சொல்லிட்டாங்க, இனிமேல் பாருங்களேன் சண்டையெல்லாம் வர்றது எல்லாம் வரதான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி கொஞ்ச நேரத்தில் சமாதானப்படுத்திடுவேன். காலையில் சண்டே, ஈவினிங் சரி, அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், இன்னைக்கு பூரா சொல்லலாம், நேரம் இல்லை. அதனால் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலம் ஜாக்பாட் காலம். வேல்முருகன் சார், இந்த 2026 மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு பார்க்கும்போது இத்தனை நாள் வந்து ஜென்ம குரு, பொதுவாகவே ஜென்ம குரு அப்படின்றது வந்து நம்ம என்னதான் குரு பகவான் சுபகிரகம் அப்படின்னு சொன்னாலும் ஜென்ம குருவாக வரும்போது மனக்குழப்பத்தை அதிகமாக கொடுத்துருவார். எதிர்காலம் பற்றிய பயம், நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும், எதிர்மறை சிந்தனைகள், அந்த மாதிரி எதுலையுமே முடிவெடுக்க முடியாது. அதே நேரத்தில் குருன்றத நம்ம ஆசிரியர்னு சொல்லுவோம். நம்ம கடந்த காலத்துல பண்ண தவறுகளை திருத்திக்கிறதுக்கான அறிவை அவரு ஜென்ம குருல கொடுப்பார். சூப்பர். ஸோ அதனால வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணமோ, அதாவது எப்பயுமே ஜென்ம குரு வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு அனுபவம், அடுத்த நிலைக்கு போறதுக்கான முயற்சியில வெற்றி, அதுக்கான தயார் நிலையை கொடுக்கக்கூடிய காலம். ஸோ இப்போ அந்த தயார் நிலை முடிஞ்சு அவங்க 2ஆம் இடத்துல குரு வரும்போது அதுல ஒரு அதனுடைய விளைவுகள், அதனுடைய பலன்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதை வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா, அவங்களுக்கு பெனிஃபிஷியலா மாறும். ஸோ அதனால வந்து இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி, குடும்பத்துல மகிழ்ச்சி,
நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் அவங்க கைக்கு வர்றது, வருமானத்துல மிகப்பெரிய உயர்வுகள், பொருளாதார நிலையில மிகப்பெரிய மாற்றங்கள், அதே மாதிரி வீடு சொத்து சேர்க்கைகள் நடக்கிறது, அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இது மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போது. இந்த வாய்ப்பு அவங்க பயன்படுத்திங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவானோட சஞ்சாரம், 3ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம், 9ஆம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம், 2ஆம் இடத்துல குருவும் சேர்ந்து இது வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம். அவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலகட்டம். வாழ்க்கையில பொருளாதார நிலையிலும் அந்தஸ்து, அந்த பதவி, இந்த விஷயத்திலும் மிகப்பெரிய உயர்வுகளை பெறக்கூடிய காலகட்டமா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்க போதுங்க. புவனேஸ்வரி மேடம் சொல்லுங்க, இந்த 2026 குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மிக முக்கியமா என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணா அவங்க வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் வளரலாம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ 2ல் வந்து குரு உச்சமாயிருக்குது. நல்லா தனவான் போய் குரு அங்கே போய் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல காசு பணம் கிடைக்கும். இருந்தாலும் மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதகாதிபதி உச்சமானுச்சுன்னா அதோட வேலையை கொஞ்சம் காட்டும். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அது கெடுக்கவும் விடும். அப்போ தொழில் ஸ்தானமாதியும் பாதிக்கப்படுது. 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் அது போய் உச்சமாக இருக்கிறனால தொழில் ஸ்தானத்துலேயும் நல்லா தொழிலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அது கெடுத்து விட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பரிகாரம் வந்து நம்ம தஞ்சாவூர் இருக்கிற பெரிய கோயில்ல 6 கன்னிமார்கள் இருக்கிறாங்க, நாக தேவதைகள். அந்த நாக தேவதைகளுக்கு புதன்கிழமை அன்னைக்கு 4 to 5 குரு வரும். அப்ப அந்த பச்சை பயிறு பாயசம் நைவேத்தியம் பண்ணி அங்க இருக்கிற கன்னி பெண்களுக்கு, புதன் வந்து கன்னி பெண்கள், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், கன்னி பெண்களுக்கு கொடுக்கலாம். அது கொடுத்தோம்னா இப்ப இந்த மனைவினால வர பிரச்சனைகள், தொழில் மூலியமா வர பிரச்சனைகள், இதெல்லாம் தடையில்லாம குரு பகவான் என்ன கொடுக்குதோ பாதகம் இல்லாம இதை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கு சொன்னாங்க, சார் கூட சொன்னாரு ஆயில் ஐட்டம் உஷாரா இருக்கணும். அந்த மாதிரி அவங்க ஆயிலை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க ஆயிலை காப்பாத்திக்கிறதுக்கு இது வந்து இப்ப ஆயில் வந்து நிர்ணயிக்கிறது. ராகு வந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுனத்துல இருக்குது. இப்ப இவங்க வந்து என்ன பண்ணலாம், திருநங்கைகள் இருக்கிறாங்கல்ல இவங்க, ஏன்னா மிதுனத்துக்கு 8ஆம் இடம் சனி பகவான் வருது. சனி பகவான் வந்து ஆயுள்காரகர். அப்ப அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும். இப்போ ஒரு திருநகைகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம கையால சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சிகப்பு கலர் காட்டன் துணி புடவை சூப்பர் அதை எடுத்துட்டு வந்து அவங்க ஃபுல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு போதும்னு சொன்னா நிப்பாட்டிடணும். ஏன்னா அதுக்கு மேல அளவுக்கு மேல அமிர்தம் நஞ்சு. நம்ம சாப்பாடு மீறி போட்டோம்னா அது சாப்பாடு போட்டது புண்ணியம் இல்லாமல் போயிடும். அதனால போதும்னு சொன்னா நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியே விழுந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதம், அர்த்தநாரீஸ்வரரோட ரூபம் அவங்க, சனியோட ரூபம் அதுதான், புதனுடைய ரூபம் அவங்க தான். சூப்பர். அப்ப அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம்னா இந்த தீர்க்க ஆயுள் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா இது சொல்லி செஞ்சுருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. பிள்ளைங்க படிப்புல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க கூட தப்பிச்சு வந்திருக்கிறாங்க இந்த பரிகாரம் செஞ்சு. அதனால அந்த 8ஆம் ஆயுள் ஸ்தானாதிபதி வலு கொடுக்கும். சூப்பர். அதனால திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு காசு வந்து சாப்பாடு போட்டு ஒரு காட்டன்ல சிகப்பு கலர்ல ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா இந்த 2 பரிகாரம் செஞ்ச போதும் மிதுன ராசி இந்த குரு பகவான்கிட்ட பாதகாதிபதிட்டு வந்து கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கா, ஆயுள்ஸ்தானாதிபதி வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. நேர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.